வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கீர் ஷிஃப்ட் பண்ணா கீர் ஷிஃப்டே ஆக மாட்டேது, சுத்தமா ஷிஃப்டே ஆக மாட்டேது. என்ன பொசிஷன்ல இருக்குன்னு தெரிய மாட்டேது. பாருங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல டில இருக்கா இல்ல பில இருக்கா இல்ல ஆர்ல இருக்கான்றது தெரிய மாட்டேது. செக் இன்ஜின் லைட்டும் எரியுது. இது இப்போ சரி பண்ணிட்டோம். இப்போ எல்லா மோடுமே ஒர்க் ஆகுது. இது எல்லா மோடுமே இப்போ நியூட்ரல் டி எல்லாமே ஒர்க் ஆகுது. இது எப்படி சரி பண்ணணும், இது எப்படி ஒர்க் பண்ணுன்ற ப்ரொசீஜர் தான் இந்த வீடியோட இது. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மோட்டோ டெக். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, சியாஸ் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்றேன், வண்டி ஸ்டார்ட் ஆயிடும், வண்டி ஸ்டார்ட்லாம் ஆயிடும், வண்டி எல்லாமே ப்ராப்ளம் இல்லை. வண்டி ஸ்டார்ட் பண்ணி கீர் போட்டா வண்டி பீல இருந்து இல்ல ஆருக்கு இல்ல டிக்கு மூவ் பண்ணா வண்டி ஷிஃப்ட் ஆகாது. கீர் அப்படியே லாக் ஆயிட்டு இருக்கு, அப்படியே சுத்தமா லாக் ஆயிடும். வண்டி பாருங்க, இப்ப வந்து டிக்குல இருந்து மாத்துறேன், பீல இருந்து மாத்துறேன், சுத்தமா ஷிஃப்டே ஆகல, எதுவுமே அப்படியே ஷிஃப்டே ஆகல, அப்படியே லாக்லயே நிக்குது. சுத்தமா வண்டி எதுவுமே மூவ் ஆகுது, சுத்தமா அப்படியேதான் நிக்குது. ஒரு பொசிஷன்ல அப்படியே ஃபுல் பீல லாக் ஆகி தான் ஃபுல்லா நிக்குது. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல சென்டர்ல பாருங்க, என்ன மோட்ல இருக்குன்னே தெரியல. வண்டி வந்து பீல இருக்கா, செக் இன்ஜின் லைட்டே எரியுது, பீல இருக்கா இல்ல டீல இருக்கான்னு தெரியல. திருப்பி ஷிஃப்ட் பண்ற பாருங்க, ஷிஃப்ட் லாக் பண்ணிட்டு பண்ணா ஷிஃப்ட் ஆகுது. அந்த ஷிஃப்ட் லாக் இருக்குல்ல, அந்த ஷிஃப்ட் லாக்கரை பிரஸ் பண்ணிட்டு கீரை ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா ஷிஃப்ட் ஆகுது. பட் அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலும் ஷிஃப்ட் லாக் பண்ணிட்டு வண்டியை மூவ் பண்ணா வண்டி உடனே ஆஃப் ஆயிடுச்சு. வண்டி மூவ் ஆகல, அப்படியே மூவ் ஆகி அப்படியே ஆஃப் ஆயிடுது. அப்படி ஒரு ரைஸ் ஆகி அப்படியே வண்டி ஆஃப் ஆயிடும். திருப்பி பிரஸ் பண்ற பாருங்க, பிரஸ் பண்ணிட்டு வண்டியை பிரஸ் பண்ணி முடிக்கிறேன். பிரஸ் பண்ணி முடிச்சுட்டு வண்டியை லைட்டா பிரேக்ல இருந்து காலை எடுத்தாலே ஒரு ரைஸ் ஆகி அப்படியே ஆஃப் ஆயிடும். ஆனா மோட்லாம் இருக்காது. இப்போ வந்து ரிவர்ஸ்ல தெரியுது, அப்புறம் வந்து ரிவர்ஸ் போட்டா ரிவர்ஸ்ல போகுது, பீல போட்டா பீல லாக் ஆகுது. பட் ஆனா வண்டி வந்து ஒர்க் ஆகல. இப்போ ஓபிடி கனெக்ட் பண்ணிருக்கேன், ஸ்கேன் கனெக்ட் பண்ணி என்னன்றது பார்த்தாதான் இதோட ரியல் ப்ராப்ளம் என்னன்னு தெரியும். ஸ்கேன் கம்யூனிகேட் பண்ணிட்டேன், ஹெல்த் ரிப்போர்ட்டை போட்டேன். ஹெல்த் ரிப்போர்ட் போட்டாதான் எல்லாமே கம்ப்ளீட் ரிப்போர்ட் வரும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணி பார்க்க முடியும், என்ன டிடிசி வருது. அதை வச்சு நம்ம வந்து என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்ஜின்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 டிடிசி வருது. அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா வண்டி வந்து இக்னிஷன் கீ ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன், வண்டி ஸ்டார்ட் பண்ணல. டிசிஎம் பாத்தீங்கன்னா நாட் எக்விப்டுன்னு வருது. டிசிஎம் நாட் எக்விப்ட்னா டிசிஎம் கம்யூனிகேட் ஆகல, டிசிஎம் நாட் இஸ் கம்யூனிகேட்டிங். அப்படின்னா வந்து இப்போ இசிஎம்க்கும் டிசிஎம்க்கும் கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னும் போது அப்போ நாட் எக்விப்ட் தான் வரும். அந்த மாதிரி மற்ற என்ன பேராமீட்டர்ஸ் வருது, பவர் ஸ்டேரிங் வருது. பவர் ஸ்டேரிங் பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியல, ஏசி, அப்புறம் பாடி கண்ட்ரோல் மாடல்ல பாத்தீங்கன்னா ஒன்னு வருது. இந்த டிடிசி வருது பாருங்க, U0101 லாஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் டு டிசிஎம். இந்த டிடிசி தான் பாத்தீங்கன்னா இன்ஜின்லயும் காட்டுது, பிசிஎம்லயும் காட்டுது. இதை கிளியர் பண்றேன், கிளியர் பண்ணா கிளியர் ஆயிடுது, எல்லாமே கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுது, நோ ஃபால்ட் கூட. பட் ஆனா வந்து டிசிஎம் வரல, டிசிஎம் வரல, கிளியர் ஆயிடுச்சு, எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, நோ ஃபால்ட் கோட் தான் எல்லாமே வருது. இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லயும் பாத்தீங்கன்னா செக் இன்ஜின் லைட் எரியுதா, ஸ்டார்ட் பண்றேன், ஸ்டார்ட் பண்ண உடனே செக் இன்ஜின் லைட் எரியுது. கீரை ஷிஃப்ட் பண்ணா ஷிஃப்ட் ஆகல, அது வந்து இது போட்டு பண்ணாதான் ஷிஃப்ட் ஆகுது. சரி, திருப்பி போட்டு பாக்குறேன், ஸ்கேன் போட்டு பார்த்தா என்ன டிடிசி வருதுன்னு பார்க்கலாம். இது மெயினா வந்து ஸ்கேன் வந்து அதாவது டிசிஎம் வந்து இசிஎம்க்கு கம்யூனிகேஷன் ஆகல, அப்ப கேன் பஸ் கம்யூனிகேஷன் ஆகல. சோ இது ஒன்னு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம், ஒயரிங் ப்ராப்ளம் இருக்கும், இல்ல ஃபியூஸ் ப்ராப்ளம் இருக்கும், இல்ல ஏதாவது ராட் பெட்டனா இருக்கும். இதுதான் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஓபன் பண்ணி வேணா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒயர் வந்து ட்ராப் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி ஏதோ ரெடி பண்ணிருக்காங்க, ரெடி பண்ணி இதுவா இருக்கு. இந்த வண்டி வந்து பாருங்க, ஒயர் எல்லாமே ட்ராப் பண்ணி அந்த இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் இன்ஜெக்டர் ஒயர் எல்லாமே ட்ராப் பண்ணிருக்காங்க. நான் ஃபியூஸ் செக் பண்றேன். ஃபியூஸ் பாத்தீங்கன்னா டிசிஎம் ஃபியூஸ்னு வராது, ஏடி ஃபியூஸ் தான் வரும். ஏடி ஃபியூஸ் பாத்தீங்கன்னா ஏடியும் பாத்தீங்கன்னா சிவிடின்னு ஒரு ரெண்டுமே வந்து இன்டகிரேட்டடா இருக்கு, சேர்ந்த மாதிரி ஒரு ஃபியூஸ் ஒன்று இருக்கு. 15 ஆம்ப் ஃபியூஸ், அது மூணாவதா அது ரெண்டாவது இருக்கு பாருங்க, இந்த இடத்தாண்ட அது இருக்கு பாருங்க, அதுதான் அந்த ஃபியூஸ். அந்த ஃபியூஸை வந்து ஃபியூஸ் டெஸ்டர்ல வச்சு செக் பண்ணி பார்க்கலாம்.
செக் பண்ணி பார்க்கும்போது ஃபியூஸ் போயிருக்காங்க இல்லை. ஜென்ரலாக நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்து பார்க்கலாம். பட் நான் டெஸ்டரில் செக் பண்ணுறேன். டெஸ்டர் வச்சு பார்க்கும்போது லைன் வருது. ஒன்றுனா செக் பண்ணமேன்றதுக்காக அடுத்த ஃபியூஸ் செக் பண்ண வேணான்றதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் லைனே வரல. ஒன்றுத்துல வருது, ஒன்றுத்துல வரல. இது பாருங்க, ஜென்ரலாக பார்க்கும்போது இதில் வரணும், இதுலேயும் வரணும், இந்த சைட்லேயும் வரணும், 2 சைட்லேயுமே லைன் வரணும். அப்போ தான் ஃபியூஸ் நல்லா ஒர்க் ஆகுது. இதில் பாருங்க, இந்த சைடு சுத்தமாக வரவே இல்லை, இந்த சைடு மட்டும்தான் வருது. ஸோ அப்போ இது ஃபியூஸ் போயிருக்குன்னு அர்த்தம். இதுதான் வந்து டிசிஎம் ஃபியூஸ். டிசிஎம் ஃபியூஸ் போச்சுன்னா அப்போ கேன்லேருந்து கம்யூனிகேஷனே வராது உங்களுக்கு வந்து. இந்த ஃபியூஸை வந்து ரிமூவ் பண்ணுறேன். நோஸ் பிளேயர் வச்சு ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன். ஃபியூஸ் போயிருக்கான்றது பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போயிருக்கு. 15 ஆம்ப் ஃபியூஸ் வந்து போயிருக்கு. இந்த ஃபியூஸ் எப்படி போயிருக்குன்னா, இந்த வண்டி வந்து எலக்ட்ரிக் ஒர்க் பார்க்குறது வந்து இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ், அந்த இன்ஜெக்டரு அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அது ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி ஒயர் கழட்டாமல் வேலை பார்த்துருக்காங்க போல இருக்கா, என்னன்னு தெரியல. அப்போ கீரெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ போட்டிருக்கும் போது வந்து அந்த ஃபியூஸ் போயிருக்கலாம். இப்போ அந்த ஃபியூஸ் போய் அது மூலமாக ஷார்ட் ஆகிருக்கலாம். அப்போ ஷார்ட் ஆனதில் ஃபியூஸ் எகிரி இருக்கும். இப்போ கஸ்டமர் சொன்னது கீர் விழலன்னு தான். இப்போது வேறு ஃபியூஸ் போட்டுட்டேன், வேறு புது ஃபியூஸ் ஒன்று போட்டிருக்கேன். போட்டுட்டு செக் பண்ணி பார்க்கலாம் திருப்பி ஃபியூஸ் எகிருதா. ஏன்னா வந்து வேற எங்கேயாவது ஒயர் கட் ஆகிருந்தா கூட, ஒயரும் வேற எங்கேயாவது ஷார்ட் ஆகிருந்தா கூட திருப்பி ஃபியூஸ் எகிரலாம். இக்னிஷன் கீ ஆன் பண்ண சொல்லியிருக்கேன். ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணும்போது 2 சைடுமே லைன் வருது. இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரண்ட்ல. 2 சைட்ல இருந்துமே லைன் வருது. வண்டி ஸ்டார்ட் பண்ணல. வண்டி இக்னிஷன் கீ மட்டும் ஆஃப் பண்ண சொல்றேன், ஆன் பண்ண சொல்றேன். இப்போ திருப்பி ஸ்கேன் போட்டு பார்த்து ஏதாவது டிடிசி வருதான்றத செக் பண்ணலாம். ஸ்கேன் கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு எதுவும் வரல. எல்லாமே வந்து நோ ஃபால்ட் கோட். பாருங்க, டிசிஎம் வந்து கம்யூனிகேட் ஆயிடுச்சு. டிசிஎம் வந்து ஒர்க் ஆகுது. அப்போ டிசிஎம் வந்து இசிஎம்க்கு கம்யூனிகேஷன் வருது. ஸ்கேன் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அப்படின்னும் போது பாருங்க, அந்த கிளஸ்டர்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போ நான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். வண்டி முடிஞ்ச பிறகு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கேன் ஓடிட்டு இருக்கும்போது வண்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், கம்ப்ளீட்டா முடிட்டேன். ஆனா இதுல ஸ்கேன்ல பாத்தீங்கன்னா எதுவுமே டிடிசி வரல. எல்லாமே கிரீன் தான் இருக்கு. எல்லாமே நார்மல் நோ ஃபால்ட் கோடு தான் இருக்கு, மாதிரி இருக்கு. முடிஞ்ச பிறகு எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல இந்த மோடு பார்க்கிங்லாம் இருக்கு. வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே செக் இன்ஜின் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. செக் இன்ஜின் லைட் எதுவுமே எரியல. இப்போ ஷிஃப்ட் லாக் போடாம நார்மல் மோடை வச்சு கியர் ஷிஃப்ட் பண்ணி பார்க்குறேன். ஷிஃப்ட் ஆகுதான்னு பார்ப்பேன். எல்லாமே ஷிஃப்ட் ஆகுது. எல்லா மோடுமே ஒர்க் ஆகுது. எல் வரைக்கும் போகுது. 2D பார்க்கிங் திருப்பி ஒர்க் ஆகுது. இப்போ ரிவர்ஸில் போட்டிருக்கேன். இப்போ ரிவர்ஸ் ஒர்க் ஆகுது. அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே ரிவர்ஸ் எரியுது. ரிவர்ஸில் இருக்குன்னு காட்டுது பாருங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில். இப்போ டியில் இருக்கு, D2ல இருக்கு. 2ல ஷிஃப்ட் பண்ணிக்க. எல்லா கியருமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒர்க் ஆகுது. எல்லாமே ஷிஃப்ட் ஆகும்போது எல்லா கியருமே போட்டு பாருங்க. ஏன்னா ஏதாவது ஒரு கியர் வந்து ஒயர் ஏதாவது கட் ஆயிருந்தா கூட எல்லாம் ஷிஃப்ட் பண்ணும்போது வந்து ஷார்ட் ஆகி திருப்பி வந்து ஒர்க் ஆகாம இருக்கும். மேக்ஸிமம் எல்லா கியருமே ஒர்க் ஆகுது. எல்லாமே ஸ்மூத்தா ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வந்து இது ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்த்தா தெரியும். ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஓட்டி பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, இல்லை ஏதாவது ஷார்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ நான் வண்டியை வந்து சும்மா ஒரு டெஸ்ட் ட்ரைவ், ஒரு ஷார்ட் டெஸ்ட் ட்ரைவ் ஒன்று ஓட்டி பார்க்குறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணி பார்க்கலாம். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டில போட்டேன். டி மோடு போயிடுச்சு. இப்போ ஜஸ்ட் மூவ் பண்ணும்போதே தெரியும். அப்போ முன்னாடி எப்படின்னா வண்டி ஜஸ்ட் டி போட்டு வண்டியை மூவ் பண்ணாலே அப்படியே ஆஃப் ஆகிடும். வண்டி அப்படியே ரைஸ் ஆகி அப்படியே ஆஃப் ஆகிடும். வண்டி நல்லா இருக்கு. நார்மல் பேராமீட்டர்ஸ் என்னென்ன எப்படி ஒர்க் ஆகுமோ டில போட்டு வண்டி ஷிஃப்ட் பண்ணி மூவ் பண்ணும்போது என்ன ஒர்க் ஆகுமோ அது அப்படியே ஒர்க் ஆகுது. சும்மா ஜஸ்ட் ஒரு நார்மல் டிரைவ் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஓட்டி பார்த்துட்டு வந்தா தெரியும். அது மூலமா திருப்பி ஸ்கேன் போட்டு பார்க்கலாம். இல்லை ஏதாவது வேற ஏதாவது செக் இன்ஜின் வருதான்னு தெரியல. இப்போ போயிட்டு வந்துட்டேன். ஜஸ்ட் ஒரு நார்மல் டிரைவ் போயிட்டு வந்தேன். எல்லா கியருமே ஷிஃப்ட் ஆகுது. D2 P எல்லாமே ஒர்க் ஆகுது. இந்த வண்டியில வரும் இது மட்டும் தான் மாத்திருக்கேன், ஃபியூஸ் மட்டும் தான் மாத்திருக்கேன். வேற எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணல. இந்த மாதிரி டிடிசி வரும்போது நீங்க உங்க சைட்ல இருந்து என்னென்ன செக் பண்ண முடியுமோ பேராமீட்டர்ஸ் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.